பரம்பரையாக வரலாம், அது இல்லாமலும் வரலாம். பரம்பரையில் நம்ம தாத்தாலாம் 50 கிலோ 60 கிலோ இருந்திருப்பார், நம்ம 80 கிலோ இருந்தால் ஒரு 50 வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி டேங்க் போட்டிருக்கு. ஆனால் 80 வீடு போட்டோன்னா கனெக்ஷன் என்ன ஆகும், டேங்க் என்ன ஆகும்? இதே தான், ஹார்ட் லோடு தாங்காது. கனெக்ஷன் கொடுக்கணும்ல, எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்தாகணும். வீடு கட்டினா கனெக்ஷன் கொடுக்கணும்ல. அப்படி தான் இருதயம் வந்து எங்கெங்கெல்லாம் திசுக்கள் புதுசாக வருதோ, கொழுப்பு திசுக்கள் வருதுன்னா அங்கங்கே சப்ளை கூடணும். அங்கெல்லாம் வரும்போது நமக்கு தேவையில்லாத ஹார்மோன்ஸ் நிறையா சுரக்குது, அது ரத்த குழாய் சுருங்க வைக்குது, பிபி வந்துடுது. அது ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த கவலையில் இருக்கிறனால அட்ரினலின் ஹார்மோன், கார்டிசாலுங்கிறது, இதெல்லாம் பிபியை கூட்டக்கூடிய மாத்திரைகள், அதெல்லாம் சுரக்குது, பிரச்சனை வந்துடுது. சுகர் வருது, அந்த காலத்தில் சுகராக இருந்தது இல்லையே. சுகர் வந்தால் சுகரும் ப்ரெஷரும் சொக்காரங்க தான். ஒருத்தர் முன்னால் வந்தால் அடுத்தவர் பின்னால் வருவார். ஒன்று சுகர் இருந்தால் ப்ரெஷர் பின்னால் வரும், ப்ரெஷர் இருந்ததுன்னா சுகர் பின்னால் வரும். ரெண்டும் ஒன்று தான். இல்லை மாமன் மச்சான் மாதிரி, மாமன் மச்சான்குள்ள சண்டை வந்துடுது, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஒருத்தன் இருந்தால் இந்த ஆள் இங்கே தானே இருக்கான், அப்போ அந்த பையன் எங்கே இருக்கணுமே அப்படின்னு தேடுவோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வருவான், அவ்வளோதானே தவிர அங்கே வந்துடுவான். ப்ரெஷர் இருந்தால் சுகர் வரும், சுகர் இருந்தால் ப்ரெஷர் வரும். இதெல்லாம் நமக்கு உடலில் உள்ள மாற்றங்கள்னால வருது. அந்த காலத்தில் கவலை இல்லாமல் கஞ்சியை குடிச்சிட்டு அலைஞ்சானுங்க, பேசாமல் மம்பட்டி தூக்கிட்டு அங்கங்கே போய் வேலை பார்த்துட்டு, அப்போ 6 மணி 7 மணி ஆகிட்டா குளிச்சுட்டு நல்லா என்னதே சாப்பிட்டுட்டு படுத்துருவான். காலையிலே கஞ்சியை குடிச்சிட்டு போயிடுவான். எவன் குடிக்கிறான் கஞ்சி? கஞ்சி நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சயின்டிஃபிக்காக படிக்கிறீங்க, யூடியூப்பில் அங்கங்கெல்லாம் பார்க்குறீங்க. யார் குடிக்கிறா? இல்லை, உணவு பழக்கம் மாறி போச்சு. எல்லாம் சால்டட் ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் அதில் கெமிக்கல் வருது. சால்ட் அதிகம் இல்லாமல் இங்கே வந்து சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தின்னு போட்டு வச்சுருப்பான். அவன் மாவு தேய்ச்சி வச்சு 1 மாதம் ஆகிருக்கும். எப்படி கெட்டு போகாமல் இருக்கும்? அப்போ கெமிக்கல் போட்டிருக்கான், சால்ட் போட்டிருக்கான், எல்லாம் போட்டிருக்கான். அப்படி டப்புன்னு தூக்கி போட்டுட்டு அப்படி சாப்பிட்டுட்டு ஓடியே போயிடலாம். இதெல்லாம் இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, பாட்டில் ஃபுட்டு, அங்கங்கே கடைகளில் வாங்குறது, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே டேஞ்சர். அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அதிகம் சாப்பிட்டாலே போதும் ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா அதில் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் இருக்குது, வனஸ்பதிக்கு நிறையா இருக்குது. கேக்கிலெல்லாம் வனஸ்பதி தான் இருக்குது. மறுபடியும் அவன் வச்சுருக்க அந்த ஸ்வீட்டு, காரம் எல்லாத்துலேயுமே எல்லாம் டால்டா இருக்குது. அதனால் டேஞ்சரஸ் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்றோம். இதெல்லாம் வர்றது முக்கியமான காரணம். சால்ட் அதிகமாக சேர்த்துக்கிறோம், உடல் உழைப்பு இல்லை, இதெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தவிர்க்கிறதுக்கு நான் சொன்னதெல்லாம் தவிர்க்கணும். உணவில் வந்து நான் சொன்னதெல்லாம் தவிர்க்கணும். நல்ல காய்கறிகள், பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். டெய்லி ஒரு 200 கிராம் காய்கறி கூட்டு நிறைய வச்சு சாப்பிடணும். சோத்தை குறைக்கணும். சாப்பாடு அளவு ஒரு குத்தை எடுத்துடணும். எத்தனை இட்லி சாப்பிடுங்கன்னு நான் சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாம் 5 இட்லி 6 இட்லி, ஒன்றும் செய்ய வேண்டாமல் 1 இட்லியை மட்டும் குறைச்சிருங்க. அதுக்கு பதிலாக காய்கறி சேர்த்துருங்க. இவ்வளோ தான். மத்தியானம் சாப்பாடை வைங்க, எப்போதும் போல் வைங்க, ஒரு குத்தை எடுத்துருங்க. இல்லையா, ஒரு வெயிங் மிஷின் வாங்கி வச்சு 200 கிராம் சாப்பிடுங்க. சார் 400 கிராமே பற்ற மாட்டேங்க, நான் 200 கிராமுக்கு எங்கே போகுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. குறைச்சா அந்த 200 கிராம்லேயே வயிறு பழகிரும். அப்போ மாவு பொருளை குறைச்சிங்கனாலே உங்களுக்கு கொழுப்பு ஏறாது, வெயிட்டு போடாது. வெயிட்டு இல்லாத ஒரு தொந்தியும் இருக்குது. நம்ம இந்தியன் தொந்தி அப்படி தான் இருக்கும், வெயிட் இருக்காது. பார்க்குறதுக்கு தொந்தி பெருசாக வெளியே தெரியாது. ஆனால் அவன் மசில் மாசுக்கும் ஃபேட் மாசுக்கும் பெர்சன்டேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்கும். இதுவும் தின் ஃபேட் இண்டிவிஜுவல். இவன் இந்தியன் கான்செப்ட் அப்படி இருக்குது. அதனால் இன்னும் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தேன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன்லாம் வராமல் தடுக்கலாம். பிறகு என்ன, நாங்கள் ஒரு வாக்கிங் போகணும், சால்ட்டை குறைக்கணும், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோலாக இருக்கும். எந்த மாத்திரையில் கண்ட்ரோல் ஆகுதோ அந்த மாத்திரையை லைஃப் லாங்காக போடணும். லைஃப் லாங்காக போட்டிங்கன்னா லாங் லைஃபாக இருக்கலாம். இவ்வளோதான். அந்த மாத்திரை நான் போட மாட்டேன், மாத்திரையை நிப்பாட்ட வழி இருக்கா? எந்த மாத்திரையும் நிப்பாட்ட முடியாது. நீங்கள் கேப்சூல் கூட இப்படி வச்சோன்னா விழுந்துடும். மாத்திரை வந்து இப்படி வச்சா பொத்துன்னு தான் வைக்க முடியுமே தவிர நிப்பாட்ட முடியாது. உருண்டு விழுந்துடும். எந்த மாத்திரையும் நிப்பாட்டு. ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ்க்கு மாத்திரையை நிப்பாட்டன்னு ஆசைப்படக்கூடாது. ஒரு மாத்திரையில் கண்ட்ரோலாக இருக்கா, அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பிறகு பீரியாடிக்கலாக செக் பண்ணுங்கள். கூடுதா வேறு இன்னொரு மாத்திரை சேர்த்து தருவாங்க, போட்டுங்க. சிலருக்கு 2 மருந்து அல்லது 3 மருந்து இருந்தால் தான் ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகும். எது இருந்தாலும் அந்த டார்கெட்டுக்கு கீழே இருந்தேன்னா உங்களுக்கு பக்கவாதத்துக்குரிய வாய்ப்பு ரொம்ப குறை. அதுதான் முக்கியம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் பக்கவாதம், 2வது காம்ப்ளிகேஷன் ரீனல் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம். ஒன்றும் இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிரியாட்டினின் 7 இருக்குது 8 இருக்கும்பாங்க. பிபியை பார்த்தா 200 100 இருக்கும்.
இது பார்த்துருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சைலண்ட் கில்லர். அதனால் பிபியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இந்த பிரச்சனைலாம் வராது. ஹை சுகர் பரவாயில்ல, 400-500 வச்சுக்கிட்டு ஜாலியாக வர்ற ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க. ஆனால் லோ சுகரில் நீங்கள் நடமாடலாம் முடியாது. ஏன்னா பிரெயின் வந்து குளுக்கோஸில் மட்டும்தான் ஓடும். இந்த இன்ஜின் பிரெயின் வந்து குளுக்கோஸில் மட்டும்தான் ஓடும். மற்ற உறுப்புகள்லாம் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு இன்னொரு எனர்ஜி இருக்குது, கொழுப்பு அமிலங்கள் இருக்குது, அதை எடுத்துக்கிடும் எனர்ஜிக்கு. அதனால தான் என்ன, இப்போ ஒருத்தர் நான் வந்து இது இருக்க போகிறேன், உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு அறிவிக்கிறான்னு வைங்க, மறுநாள் பொசுக்குன்னு படுத்துக்குவார். ஆனால் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணோம், லிவர் ஃபங்க்ஷன் பண்ணோம், ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம், 10 நாளைக்கு படுத்தே கிடப்பார். ஆனால் எழுந்தவர் உட்கார முடியாது, பேச முடியாது. ஏன்? பிரெயினுக்கு குளுக்கோஸ் இல்லை. முதல்ல பாதிக்கப்படுறது குளுக்கோஸுனால், லோ சுகர்னால் வர்றது பிரெயின். இதயமும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும், கல்லீரல்லாம் கொஞ்சம் குளுக்கோஸை உள்ள தள்ள பார்க்கும். அது முடியாத பட்சத்தில் மயக்கம் வந்துடும். பிளட் சுகர் ரொம்ப குறையும் போது அந்த பிரெயினில் உள்ள சென்டர்கள் இருக்குல்ல, அதுக்கும் ஒன்றும் கிடைக்கலன்னா நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோமே, நமக்கு மூச்சு விட்டுக்கிட்டா இருக்கும், அது தன்னால் ஓடிக்கிட்டு இருக்க இன்ஜினு, அது நின்று போகும். இதயத்துக்குரிய கண்ட்ரோல் அங்கே இருக்குது, அதுவும் வேலை செய்யலைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஆகிடும். மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் எவ்வளோ நேரம் அவங்க வந்து ஹைப்போக்ளைசி மேலே இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தார், மயக்கம் ஆகிட்டார், வந்துடுது, பேச்சு குளறிக்கிட்டு இருக்கு, அப்படி கொண்டு வந்தாங்கன்னா சுகர் 45-25 இருக்குன்னா உடனே குளுக்கோஸ் போட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் அவர் தூங்கும்போது குளுக்கோஸ் இப்போ லோவாச்சுன்னு வைங்க, நைட்டு சரியாக சாப்பிடாம ஊசியை போட்டுட்டு படுத்துறாரு, 2 மணிக்கே லோ சுகர் போயிட்டு காலையில் போய் நீங்கள் எழுப்புறீங்கன்னா எவ்வளோ ப்ரொலாங்டு பீரியடு. அப்படி இருக்கும்போது இருதயம்லாம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இதயத்துக்கும் அந்த கண்ட்ரோல் பிரச்சனைன்னா இதயம் நின்று போகும், லங்ஸ் நின்று போகும், அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அதனால் டியூரேஷன் ஆஃப் அந்த ஹைப்போக்ளைசிமே முக்கியம். இமிடியேட்டாக இப்போ தான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ தான் அப்படி ஆகிட்டார் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் ஏற்றிட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட்டு போகலாம். அல்லது சில மாத்திரைகள் வந்து ரிப்பீட்டடாக ஹைப்போ வரும், ரிப்பீட்டடாக திரும்ப கீழே இறங்கும். அப்போ ஒரு நாளைக்கு இருந்து 4 மணி நேரத்துக்கா சுகரை மானிட்டர் பண்ணி கூட்டணுன்னா ஒரு சின்ன குளுக்கோஸை போட்டு அப்படியே வச்சுருந்து அந்த மாத்திரை எந்த மாத்திரையால் வந்ததோ அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு வேறு சிம்பிளான மாத்திரை போடணும். அல்லது இன்சுலின் போட்டான்னா டோஸை குறைக்கணும். அது கிட்னியில் பாதிப்பு இருந்தால் சின்ன மாத்திரையும் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் ரொம்ப கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் வேலை செய்கிற இன்சுலினும் 24 மணி நேரம் வேலை செய்யும். அப்போ கிட்னி பாதிப்பு இருந்தால் மருந்து மாத்திரைலாம் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்து அதுக்குரிய வைத்தியத்தை செய்யணும். ஹை சுகரை விட லோ சுகர் ரொம்ப டேஞ்சரஸ்.